அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள நம்ம உணவுப் பொருட்களோட காசாவை ரீச் பண்ணல அப்படின்னா அங்க 14,000 குழந்தைகள் இறந்துடும் அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை ஐநா அதிகாரி டாம் ஃப்ளெட்சர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே காசா மேல இஸ்ரேல் நடத்திக்கிட்டு வர போர்ல தினந்தோறும் பார்த்தோம்னா ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ 14,000 குழந்தைகள் செத்துரும் அப்படின்னு ஐநாவில இருந்து தகவல் வந்திருக்கிறது அப்படிங்கிறது உலகத்தையே அதிர்ச்சியில உறைய வச்சிருக்கு. இந்த போர்ல முக்கியமான திருப்பமா பார்த்தோம்னா யூகே, பிரான்ஸ், கனடா இந்த 3 நாடுகள் இதுவரைக்கும் இஸ்ரேலை மிக தீவிரமா ஆதரித்து வந்த நாடுகள் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் தன்னுடைய கொடூரங்களை உடனடியாக நிறுத்தலை அப்படின்னா நாங்கள் ஆக்ஷனில் இறங்க வேண்டி வரும் அப்படிங்கிற அறிக்கையை கொடுத்துருக்காங்க. பிரிட்டன் அரசாங்கம் பார்த்தோம்னா இஸ்ரேலோடு நடக்க இருந்த வர்த்தக பேச்சுவார்த்தையை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஸ்வீடனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்ரேலிய அமைச்சர்கள் மேலே ஐரோப்பாவிலிருந்து பல சாங்ஷன்ஸை தடைகளை கொண்டு வர்றதுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுப்போம் அப்படின்னு ஸ்வீடனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. காசாவில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இன அழிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் காசாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம், இது யூட்டன், நான் விவேகானந்தன். காசா அப்படிங்கிறது பார்த்தோம்னா சென்னையை விட ஒரு சின்ன ஒரு நிலப்பரப்பு. வெறும் 365 ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலப்பரப்பில் 23 லட்சம் பாலஸ்தீனிய மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப இன்டென்ஸான பாப்புலேஷன் ஒரு சின்ன இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதி தான் காசா. இந்த காசாவினுடைய பெரும்பாலான பார்டர்ஸ் பார்த்தோம்னா இஸ்ரேலை ஒட்டி தான் இருக்குது. இதை பயன்படுத்திக்கிட்டு இஸ்ரேல் என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 3 மாசமாக காசாவுக்குள்ள எந்த உணவுப் பொருள், மருந்து எதையுமே அனுமதிக்காம ஃபுல் பிளாக்கேட் பண்ணி தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு. கடந்த 2023 அக்டோபர் மாதம் தாக்குதலை ஆரம்பித்த இஸ்ரேல் காசா மேலே தொடர்ச்சியாக தாக்குதலை கடந்த 1.5 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கு. சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த தாக்குதலுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சீஸ்ஃபயர் கொண்டு வந்த பிறகும் அந்த சீஸ்ஃபயரை முறிச்சிட்டு மார்ச் மாதத்திலிருந்து மறுபடியும் கொடூரமான தாக்குதல்களை இஸ்ரேல் அரசாங்கம் காசா மேலே நடத்திட்டு வருது. இதுவரைக்கும் இந்த தாக்குதலில் 53,573 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னும் 1,21,688 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னும் காசாவினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கு. இது மட்டும் இல்லை, இன்னும் ஏராளமான ஆயிரக்கணக்கான பேர் காணாமல் போயிருக்காங்க. அவங்களுடைய எண்ணிக்கையை அவங்க காணாமல் போன நாட்களின் அடிப்படையில் பார்த்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா காசாவில் கொல்லப்பட்ட மக்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 60,000 தாண்டும் அப்படின்னு காசாவினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி சொல்லுது. நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒரு சேட்டிலைட் யுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே மக்களின் பார்வையிலேருந்து எதையுமே யார் நினச்சாலும் மறைச்சிட முடியாது, எல்லாத்தையுமே நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே நமக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான ஊடகங்கள் இருக்குது. பழைய காலத்தில் 1940 பண்ண மாதிரி, ஹிட்லர் காலத்தில் நடந்த மாதிரியெல்லாம் இப்போ யாராலையும் பண்ணிட முடியாது. ஏன்னா இப்போ 24 மணி நேரமும் நம்ம நினச்சோம்னா ஒரு ஈவெண்ட்டை லைவ் பண்ண முடியும். ஊடகங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, சேட்டிலைட் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்குது. இவ்வளோ இருக்கும்போது நம்மளை முன்ன மாதிரி பழைய காலங்கள் மாதிரிலாம் மக்களை படுகொலையெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நமக்குள்ள ஒரு தாட் இருக்குது. ஆனால் அந்த சிந்தனை உண்மை கிடையாது அப்படிங்கிறது தான் 2009 ஈழத்தில் நடந்த அந்த இன அழிப்பும் இப்போ காசாவில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அழிப்பும் நம்ம முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தோம்னா ஒரு இன அழிப்பு நடந்தா தடுக்கிறதுக்கு, போர் நடந்தா அந்த போரினுடைய பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு, போர் குற்றங்களிலிருந்து மக்களுக்கு நீதி கொடுப்பதற்காக தான் உலக அளவில், சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஐநா மாதிரியான நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. பல நாடுகளினுடைய கூட்டமைப்புகள், இங்கே பல நாடுகளும் சேர்ந்து ஒப்பந்தம் போட்டு கூட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவ்வளவும் இருந்தும் இன்னும் மக்களின் மீதான இன அழிப்பு அப்படிங்கிறத நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. வெறும் 1.5 வருஷத்தில் 50,000க்கும் மேற்பட்ட மக்களை ஒரு அரசாங்கம் டார்கெட் பண்ணி கொல்ல முடியுது. அதை இத்தனை சர்வதேச அமைப்புகள், சர்வதேச நீதி நிறுவனங்கள் இருந்தும் அதை அமைதியாக கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குன்னா, முதல் உலகப் போரில் இருந்தோ 2ஆம் உலகப் போரில் இருந்தோ அதிலெல்லாம் நடந்த மக்களினுடைய உயிரிழப்புகள் இருந்தோ இந்த சர்வதேசம் அப்படிங்கிறது எந்த பாடமும் கற்கவில்லை அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது.
ஐநாவில் பெண்கள் குறித்து வேலை செய்யக்கூடிய நிறுவனம் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. 28,000 பெண்கள் காசாவில் இந்த அக்டோபர் 2023 இப்போ வரைக்கும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு. அதாவது ஆவரேஜாக ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் ஒரு பெண் கொலை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்க காசாவில். இது ஐநாவினுடைய நிறுவனமே சொல்லுது. ஆனாலும் இஸ்ரேல் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. கடந்த 3 மாதமாக உணவுப் பொருள், மருந்து பொருள்னு எல்லாமே நிறுத்தி வைக்கப்பட்டதில் பசியினால் சாகக்கூடிய மக்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. குறிப்பாக குழந்தைகள் பசியால் சாவது அப்படிங்கிறது காசாவில் தொடர் நிகழ்வாக மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் சர்வதேச நிபுணர்கள் எச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தாக்குதலில் காயம்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு மருந்துகள் இல்லை, அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கு தேவையான உபகரணங்கள் இல்லாமல் திருப்பி ஒரே கத்திகளை பயன்படுத்தி அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. கர்ப்பிணி பெண்களுக்கு சிசேரியன் பண்ணும்போது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தேவையான அந்த மயக்க மருந்துகள் கூட கையில் போதுமான அளவுக்கு இல்லை. நிறைய பெண்களுக்கு மயக்க மருந்தே கொடுக்காம சிசேரியன் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் ரொம்ப கவலை அளிக்கக்கூடியதாக அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான மோசமான சூழலை நம்ம ஈழத்தில் நடந்த அந்த போரில் தான் நம்ம பார்த்துருந்தோம். அங்கே அப்படிதான் மருந்துகளே இல்லாமல் எல்லாத்தையும் அந்த அரசாங்கம் நிறுத்தி வச்சதுனால தமிழர்கள், காயம்பட்ட தமிழர்கள்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு ரத்தம் ஏற்றும் போது கூட பார்த்தோம்னா அந்த ரத்தத்தை ஒரு மெடிக்கல் பேக்கெட்டில் வச்சு உடம்புல ஏற்றுவாங்க, அதே மாதிரி ஒரு பாட்டிலில் வச்சு ஏற்றுவாங்க இல்லைங்களா, அந்த உபகரணங்கள் கூட இல்லாமல் சாதாரண பாலித்தீன் கவர்ஸ் இருக்குல்ல, அந்த பாலித்தீன் கவர்ஸை பயன்படுத்தி காயம்பட்டவங்களுக்கு அதில் ரத்தத்தை ஊற்றி வச்சு அதிலிருந்து ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு போதுமான கத்திகள் இல்லாமல், ஏன்னா டெய்லி ஆயிரக்கணக்கில் காயம் அடைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, மருத்துவமனைகள் நிரம்பி வலியுது அப்படிங்கிற சூழல் இருக்கும்போது அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு போதுமான கத்திகள் இல்லாமல் சாதாரண நம்ம கத்திகள் இருக்குல்ல, காய்கறி வெட்டுறதுக்கு கசாப்பு கடைகளில் பயன்படுத்தக்கூடிய கத்திகள் இருக்குல்ல, அந்த மாதிரியான கத்திகளை வச்சு கூட அறுவை சிகிச்சைகள் அந்த ஈழத்தில் தமிழர்களுக்கு பண்ணப்பட்டிருக்கு. அங்கே நடந்த அந்த கொடுமைகள் அப்படியே இன்னைக்கு காசாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல் விலங்குகள், மாடுகள்லாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை மனிதர்களும் குழந்தைகளும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பச்சிளம் குழந்தைகள், புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்க முடியல அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களால். ஏன் அப்படின்னா அவங்களுக்கே உணவு கிடைக்காததுனால, மால்நியூட்ரிஷனாக இருக்கிறதுனால பால் கூட அவங்களுக்கு சுரக்காமல், அதனால பால் கிடைக்காம, உணவு கிடைக்காம குழந்தைகள் 1 மாத, 2 மாத, 3 மாத குழந்தைகள்லாம் அப்படியே இறந்து போகக்கூடிய சூழல்கள் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழல்லையும் பார்த்தோம்னா இஸ்ரேல் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, முழு காசாவையும் எங்கள் கண்ட்ரோலில் கொண்டு மொத்தத்தையும் நாங்கள் பிடிக்கிற வரைக்கும் விடமாட்டோம், பாலஸ்தீனியர்கள் வேணும்னா நீங்கள் வேறு ஊர்களுக்கு வேணால் இமிக்ரெண்ட்ஸாக கூட போய்க்கோங்க அப்படிங்கிற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்லாம் இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. காசா மக்களுடைய இந்த மோசமான நிலை அப்படிங்கிறது உலகத்தில் அரசுகளுக்கு புரியாமல் இருக்கலாம், உலகத்தில் வல்லரசுகளாக இருக்கக்கூடிய மேற்குலக அரசுகளாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஏன்னா அவங்க தான் இஸ்ரேலுக்கு உதவிகள் பண்ணக்கூடிய மிக முக்கியமான சோர்ஸாக இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நாடுகளில் உள்ள மக்கள், அவங்களுடைய குரல் அப்படிங்கிறது பாலஸ்தீனிய மக்களுக்காக, காசா மக்களுக்காக வலிமையாக எழ ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் குறிப்பாக பசியால் மக்கள் சாவக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நிலை இருக்குல்ல, இது மேற்குலகத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமை பேசுகிறவங்களுடைய மனசாட்சியை அசைச்சு பார்த்து அங்கே பாலஸ்தீனுக்கு ஆதரவாக பல ஊர்வலங்களும் பேரணிகளும் போராட்டங்களும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பிபிசி சமீபத்தில் நடத்தின ஒரு சர்வேல பார்த்தோம்னா அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக கருத்து சொல்லக்கூடியவர்களுடைய மனநிலை இருக்குல்ல, அவங்களுடைய எண்ணிக்கை பெரிய அளவில் சரிவை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்களின் எண்ணிக்கை 46% குறைஞ்சிருக்கு. இது வரைக்கும் இது பார்த்தோம்னா கடந்த 25 ஆண்டுகளில் இப்போ தான் இஸ்ரேலுக்கு இவ்வளோ குறைவான ஆதரவு அமெரிக்காவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 33% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் பார்த்தோம்னா இன்றைக்கி உலகத்தினுடைய பெரிய பவர்ஸாக இருந்துக்கிட்டு இவ்வளோ நாளாக இஸ்ரேலுக்கு உதவி பண்ணிகிட்டு இருந்தவங்கலாம் பார்த்தோம்னா இன்றைக்கி இஸ்ரேலுக்கு எதிராக கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் கியர் ஸ்டாமர், பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரான், கனடியன் பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி,
இவங்க 3 பேரும் இணைந்து இந்த 3 நாடுகளின் கூட்டறிக்கையாக வெளிவந்திருக்கக்கூடிய அந்த அறிக்கை, இஸ்ரேல் வந்து உடனடியாக இந்த மாதிரி மோசமான அவங்களுடைய தாக்குதல்களை நிறுத்திக்கணும், அதே மாதிரி ஹியூமனிடேரியன் எய்ட்ஸை உடனடியாக உள்ளே அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லியும், இதை இஸ்ரேல் செய்யலை அப்படின்னா நாங்கள் ஃபர்தர் ஆக்ஷனில் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிக்கை மிக முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. இப்போ நம்ம சொன்ன இந்த 3 நாடுகளும் மிகப்பெரிய மனிதநேயவாதிகள் அப்படின்னு சொல்ல முடியாட்டாலும் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த அறிக்கைங்கிறது இஸ்ரேலுக்கு எதிர்ப்பே இல்லை, எல்லா வல்லரசுகளும் இஸ்ரேலின் பக்கம்தான் நிற்குது அப்படின்னு உலகத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு மெசேஜ் இருக்குல்ல, அதில் ஒரு பின்னடைவை கொடுத்துருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய 24 நாடுகள் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுலேயும் காசாவுக்குள்ள ஹியூமனிடேரியன் எய்ட்ஸை, உணவுப் பொருட்களை, இதையெல்லாம் உதவி பொருட்கள் எல்லாம் உடனடியாக அனுமதிக்கணும், இதை வந்து இஸ்ரேல் செஞ்சாகணும் அப்படின்னு அவங்களும் ஒரு கூட்டறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரும் பார்த்தோம்னா இஸ்ரேல் இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது, உடனடியாக உதவி பொருட்களை காசாவுக்குள்ளே அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஐரோப்பிய யூனியனுடைய ஃபாரின் பாலிசி சீஃபாக இருக்கக்கூடிய கஜா கல்லாஸ் அப்படிங்கிறவர் இஸ்ரேலுக்கு தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கக்கூடிய உரிமை இருக்குதான், ஆனால் இப்போ இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது அவங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸ்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்ததுலேருந்து வேறு பாதையில் அதை தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்தடுத்து இஸ்ரேலுக்கு எதிரான அறிக்கைகள் உலகம் முழுக்க பல்வேறு நாடுகள்கிட்டருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த நாடுகள் இப்போ சொல்லக்கூடிய இந்த மேற்குலகத்தினுடைய முக்கிய நாடுகள் பார்த்தோம்னா யாருமே நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆயுத சப்ளையை நிறுத்துவோம், ஆயுதம் சப்ளை பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத யாருமே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இவங்க எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இஸ்ரேலினுடைய பிஹேவியரில் ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வருமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனாலும் இஸ்ரேலுக்கு உலக அளவில் கிடைத்து வந்த ஆதரவு இருக்குல்ல, நாங்கள் தான் வலிமையானவர்கள், எங்களை எதிர்த்து யாருமே குரல் கொடுக்க முடியாது அப்படின்னு உலக அளவில் கட்டி வச்சுருந்த ஒரு பிம்பம் இருக்குல்ல, அந்த பிம்பத்துக்கு ஒரு பின்னடைவை நிச்சயமாக இந்த மூவ் வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி இஸ்ரேலுக்கு இந்த பெரிய நாடுகள் அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன் இந்த மாதிரியான பெரிய நாடுகளினுடைய ஆதரவு இருக்கிறதுனால இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுக்க தயங்கின மற்ற சிறிய நாடுகளோ மற்ற நாடுகளோ கூட இனிமே வந்து நேரடியாக இஸ்ரேலுக்கு எதிரான கருத்தை வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஸோ இந்த மாதிரியான தொடர் அழுத்தங்களின் காரணமாக பார்த்தோம்னா இஸ்ரேல் அரசாங்கம் இப்போ என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்கு அப்படின்னா, நாங்கள் வந்து ஹியூமனிடேரியன் எய்ட்ஸை வந்து உள்ளே விடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆனாலும் அதை அவங்க செயல்முறைப்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இப்போ யுனைடெட் நேஷன்ஸ்லேருந்து அதனுடைய அதிகாரி டாம் ஃப்ளெட்சர் சொல்லியிருக்கிற மாதிரி 14,000 குழந்தைகள் இன்னும் 48 மணி நேரத்தில் போதுமான உணவுப் பொருட்கள் போய் சேரலாம், அங்கே செத்துரும் அப்படிங்கிற எச்சரிக்கையை அவர் கொடுத்துருக்கிற நிலையில் இஸ்ரேல் அரசாங்கம் பார்த்தோம்னா வெறும் 5 ட்ரக்கை மட்டும் உள்ளே அனுப்பிட்டு நாங்கள் உள்ளே அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற செய்தியை மட்டும் ஊடகங்கள் வழியாக தொடர்ச்சியாக அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஐநா அதிகாரி டாம் ஃப்ளெட்சர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 5 ட்ரக்கு அப்படிங்கிறது கடலில் ஒரு துளி மழையை கொட்டுற மாதிரி. ஏன்னா அங்கே 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் காசாவில் இருக்கிறாங்க. 5 ட்ரக்கு ஃபுட்டை வச்சு அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட இந்த போர் நிறுத்த காலம் இருக்குல்ல, மார்ச் மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு சீஸ்ஃபயர் நடைமுறையில் இருந்தப்ப ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா காசாவுக்குள்ள 600 ட்ரக்கு ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருந்தது. அப்போ அவ்வளோ பொருட்கள் தேவை இருக்கக்கூடிய சூழலில் வெறும் 5 ட்ரக்கு அனுப்பிட்டு நாங்கள் உதவி பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் அனுமதிச்சிட்டோம், ஹியூமனிடேரியன் எய்ட்ஸை உள்ளே திறந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய நாடகம் அப்படிங்கிறது தான் டாம் ஃப்ளெட்சரினுடைய அந்த கூற்று மூலமாக நமக்கு தெரிய வருது. ஸோ இஸ்ரேலினுடைய அதிகாரிகள் இன்னுமே பார்த்தோம்னா ஹியூமனிடேரியன் எய்ட்ஸை உள்ளே விடமாட்டோம்னு தடுத்து வச்சிருக்க வேலையை தான் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ 14,000 குழந்தைகளுடைய உயிர் காப்பாற்றப்படணும் அப்படின்னா உலகம் முழுக்க இருந்து பெரும் மக்களினுடைய குரல் அப்படிங்கிறது எழும்ப வேண்டிய தேவை இருக்குது. காசாவின் மேலே நடத்தப்படுற அந்த இன அழிப்பு தாக்குதல் அப்படிங்கிறது முற்றிலுமாக நிறுத்தப்படணும். இதன் மேலே இங்கே நடந்த இந்த போரில் நடந்த குற்றங்களுக்காக, இந்த இன அழிப்பு குற்றத்துக்காக இஸ்ரேலை சேர்ந்த அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் மேலே சட்ட நடவடிக்கை, சர்வதேச சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாக்க வேண்டும். பாலஸ்தீனத்துக்கான அங்கீகாரம் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இஸ்ரேலை நாங்கள் கண்டிக்கிறோம், இஸ்ரேல் உடனடியாக திறந்து விடணும்னு சொல்லக்கூடிய அந்த அரசுகள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த விஷயங்களை பேசுவாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பேச மாட்டாங்க. ஆனால்
மக்களினுடைய குரல் எப்படி நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மேற்குலகிலும் அமெரிக்காவிலும் அங்கு மக்களின் மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம், மக்களின் குரலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம், மக்களிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த எழுச்சிங்கிறது எப்படி அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை மாற்றி பேச வைத்து இஸ்ரேலுக்கு எதிராக அறிக்கை கொடுக்க வச்சிருக்கோ, அதே மாதிரி மக்களினுடைய குரல் தான் ஆட்சியாளர்களின் தன்மையை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றது. அப்போ மக்களினுடைய குரல் வலிமை பெற்றுச்சுன்னா ஆட்சியாளர்கள் அவங்களோட நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கித்தான் ஆகணும். ஸோ அதைத்தான் இன்னைக்கு மேற்குலகில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது. மேற்குலக அரசுகள் மட்டும் இல்லை, மேற்குலக ஊடகங்களுமே கூட பார்த்தோம்னா நேரடியாக பாலஸ்தீனத்தில் காசாவில் நடக்கிறது இன அழிப்புங்கிற வார்த்தையை கூட சில ஊடகங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஊடகங்களின் ஆதரவு நிலையும் கூட மக்களின் குரலுக்கு ஏற்ப மாறி இருக்கு. ஸோ காசாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மனிதகுல விரோதமான செயல்பாடுகளுக்கு எதிரான நம்முடைய குரல் அப்படிங்கிறது வலிமை பெறணும், அது ஒருங்கிணைந்து எழுப்பப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 14,000 குழந்தைகள், 20 லட்சம் மக்களின் வாழ்க்கை இதெல்லாம் காப்பாற்றப்படணும் அப்படின்னா நம்முடைய குரல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஊடகமாக அறத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதால் இதை நாங்கள் பேசுகிறோம். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.